நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. அதை வச்சு நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உலகம் முழுக்க இப்போ போரை நினைச்சு பயந்து போயிருக்கு. ஆனா சீனா அந்த போரையே ஒரு லாபகரமான பிசினஸா மாத்திருச்சு. இது ஏதோ சினிமா கதை இல்லைங்க. இப்போ நிஜமாவே சர்வதேச அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டை. சுமார் 400 ரகசிய கப்பல்கள், கண்ணுக்கும் தெரியாம கடல்ல நடக்கிற மேஜிக். ஈரானுக்கும் சீனாவுக்கும் நடுல நடக்கிற இந்த ரகசிய டீலிங் இப்போ உலக நாடுகளை அதிர வச்சிருக்கு. ஹாலிவுட் ஆக்ஷன் படத்துல வர்ற மாதிரி ஒரு கப்பல்ல இருக்கிற எண்ணெய் அப்படியே இன்னொரு கப்பலுக்கு நடுக்கடல்ல மாறுது. அதுவும் சிங்கப்பூர் மலேசியா கடல் எல்லைகளுக்கு பக்கத்துல இந்த மர்மங்கள் அரங்கேறுது. இன்னைக்கு நம்ம வீடியோவுல சீனா எப்படி இந்த போர் பதற்றத்தை தங்களுக்கு சாதகமாக்கி உலக பொருளாதாரத்தையே தான் கைக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கிற முழு பின்னணியையும் விரிவா பார்க்க போறோம். முதல்ல தற்போதைய சூழலை கவனிப்போம். 2026 தொடக்கத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் முன்னப்போதையும் விட அதிகமா இருக்கு. இஸ்ரேல், ஈரான், லெபனான் என ஒரு பக்கம் குண்டுகள் வெடிச்சிட்டு இருக்கு. இதனால உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா உயரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இங்கேதான் சீனா தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுது. மற்ற நாடுகளெல்லாம் போரை நிறுத்த என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சீனா அந்த இக்கட்டான சூழலை ஒரு வாய்ப்பா மாத்திருக்கு. இத பத்தி சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேற்காசியாவில் நிலவும் இந்த மோதல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதிச்சாலும் சீனாவுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஹார்முஸ் நீரிணை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், இதுதான் உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதை. இங்கே பதற்றம் அதிகமாக ஈரானுக்கு தன்னோட எண்ணெயை விற்க ஆள் இல்லாம போகுது. அங்கேதான் சீனா உள்ளே நுழையுது. ஈரான் மேல அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. இதனால எந்த நாடும் ஈரான் கிட்ட இருந்து நேரடியா எண்ணெய் வாங்க பயப்படுவாங்க. ஆனா சீனாவுக்கு அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுமா? சீனாவுக்கும் ஈரானோட புரட்சிகர காவல் படைக்கும் இடையில ஒரு நெருக்கமான ரகசிய உறவு இருக்கு. இந்த உறவு மூலமா சர்வதேச தடைகளை தாண்டி தடையற்ற எண்ணெய் விநியோகத்தை சீனா உறுதி செஞ்சுக்குது. புள்ளி விவரங்களை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஈரானோட மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில 80 முதல் 90% இன்னைக்கு சீனா தான் வாங்குது. ஒரு நாளைக்கு சுமார் 1.3 மில்லியன்ல இருந்து 1.6 மில்லியன் பேரல்கள் வரை சீனாவுக்கு போகுது. 2026 கணக்குப்படி இது இப்போ 2 மில்லியன் பேரல்களை தொட போகுதுன்னு சொல்லப்படுது. இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வு. சரி, சீனாவுக்கு இதனால என்ன லாபம்? மிகப்பெரிய லாபம் தள்ளுபடி விலையில கிடைக்கிற எண்ணெய் தான். சர்வதேச சந்தையில ஒரு பேரல் எண்ணெய் என்ன விலைக்கு விற்குதோ அதை விட 8 முதல் $12 வரை குறைவான விலைக்கு சீனா ஈரான் கிட்ட இருந்து வாங்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 15 லட்சம் பேரல்னா ஒரு பேரலுக்கு $10 மிச்சமானாலும் ஒரு நாளைக்கு மட்டும் சீனாவுக்கு பல கோடி ரூபாய் லாபம். வருஷத்துக்கு பில்லியன் கணக்கில் டாலர்களை சீனா இதனால மட்டும் சேமிக்குது. இப்படி சேமிச்ச பணத்தை வச்சு சீனா மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சேமிப்பு நிலையங்களை உருவாக்கி வச்சிருக்கு. இதனால உலகத்துல எண்ணெய் விலை எவ்வளவு ஏறினாலும் சீனா கவலைப்பட தேவையில்லை. நண்பர்களே, இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு பக்கம் போர் நடக்கும்போது இப்படி ஒரு நாடு மட்டும் ரகசியமா லாபம் சம்பாதிக்கிறது சரியா? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி வரும். அமெரிக்கா தடை விதிச்சும் சீனா எப்படி ஈரான் கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குது? அதுவும் 400 கப்பல்களை வச்சு என்ன பண்றாங்க? இங்கதான் நிழல் கப்பல் படை அப்படிங்கிற கான்செப்ட் வருது. பொதுவா ஒவ்வொரு கப்பல்லையும் AIS அப்படின்னு ஒரு கருவி இருக்கும். இது அந்த கப்பல் இப்போ எங்க இருக்கு, அதோட வேகம் என்ன அப்படிங்கிற தகவலை செயற்கைக்கோள் மூலமா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா சீனா பயன்படுத்துற இந்த 400 ரகசிய கப்பல்கள் ஈரானோட கார்க் தீவு பக்கத்துல போன உடனே இந்த AIS கருவியை ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது ரேடார்லயே அந்த கப்பல் தெரியாது. கடல்ல ஒரு மாய கப்பல் மாதிரி இது சுத்தம். இதனால சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளால இந்த கப்பல்களை கண்டுபிடிக்க முடியறதில்ல. இது ஏதோ ஒரு 2 கப்பல் செய்யற வேலை இல்ல, ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இந்த ரகசிய வர்த்தகத்தை இன்னும் ஆழமா பார்த்தோம்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் புரியும். இந்த கப்பல்கள் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெயை ஏத்திக்கிட்டு நேரா சீனாவுக்கு போகாது. அப்படி போனா மாட்டிக்குவாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஓமன் அல்லது மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நாட்டு கடல் எல்லைகளுக்கு இந்த கப்பல்கள் வரும். அங்க நடுக்கடல்ல வச்சு ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் கொண்டு வந்த கப்பல்ல இருந்து இன்னொரு சாதாரணமான சரக்கு கப்பலுக்கு எண்ணெய் மாற்றப்படும். இந்த 2வது கப்பல்
அந்த எண்ணெய மலேசிய எண்ணெய்னோ இல்ல ஓமன் எண்ணெய்னோ பேர் மாத்தி சர்வதேச சந்தைக்கு கொண்டு போகும். ஒரு பொருளோட பிறப்பிடத்தையே மாத்துற இந்த வேலை தான் இன்னைக்கு சீனாவை ஒரு பெரிய எனர்ஜி ஜாம்பவானா மாத்திருக்கு. இதனால ஈரானுக்கு வருஷத்துக்கு 25 முதல் 30 பில்லியன் டாலர் வருமானம் கிடைக்குது. பொதுவான பின்னணி என்னன்னா, இந்த மாதிரி நிழல் கப்பல்களை பயன்படுத்துறது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. ஆனா 2026ல இதோட வேகம் ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஏன்னா உலக நாடுகள் இப்போ ரஷ்யா மேலையும் இதே மாதிரியான தடைகளை விதிச்சிருக்காங்க. இதனால ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டார்க் ஃப்ளீட் நெட்வொர்க்கையே உருவாக்கிட்டாங்க. இந்த கப்பல்கள் பெரும்பாலும் பழைய கப்பல்களா இருக்கும். இதனால இதுல ஏதாவது விபத்து நடந்தா கூட யாருமே பொறுப்பேற்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல்களுக்கு முறையான இன்சூரன்ஸ் கூட இருக்காது. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் எரிசக்தி பாதுகாப்பு தான் முக்கியம். அவங்க நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஃபேக்டரிகளுக்கு தடையில்லாம கரண்ட் வேணும்னா, பெட்ரோல் வேணும்னா இந்த மாதிரியான ரிஸ்கை எடுத்து தான் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, சீனா வெறும் எண்ணெயை மட்டும்தான் லாபமா பார்க்குதான்னு கேட்டா இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான இராணுவ உளவு வேலையும் இருக்கு. இப்போ மத்திய கிழக்குல நடக்கிற போர்ல அமெரிக்கா தன்னோட அதிநவீன ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இஸ்ரேலும் தன்னோட சொந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துது. சீனா என்ன பண்ணுதுன்னா, ஒரு பார்வையாளரா இருந்துகிட்டு இந்த ஆயுதங்கள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு உன்னிப்பா கவனிக்குது. குறிப்பா அமெரிக்காவோட ஸ்டெல்த் போர் விமானங்கள், அதாவது ரேடார்ல சிக்காத விமானங்கள், அதோட வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் எந்த இடத்துல சொதப்புது, இதுல என்ன பலவீனம் இருக்குன்னு சீன ராணுவ ஆய்வாளர்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சீனாவோட சொந்த பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. இதனால தான் சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, சீனாவுக்கு இது ஒரு இலவசமான போர் பயிற்சி களம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு துப்பாக்கி குண்டை கூட செலவு பண்ணாம எதிரியோட பலத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு சீனா ஒரு உதாரணமா இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவோட பேட்ரியட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் எப்படி வேலை செய்யுதுங்கிற டேட்டாவை சீனா சேகரிச்சிட்டு இருக்கிறதா சில உளவு தகவல்கள் தெரிவிக்குது. இதனால நாளைக்கு ஒருவேளை தைவான் விஷயத்துல அமெரிக்கா கூட சீனா மோத வேண்டி வந்தா அப்போ இந்த தகவல்கள் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான் சீனாவோட நீண்ட கால திட்டம். ஒரு பக்கம் காசு, இன்னொரு பக்கம் அறிவு, ரெண்டுமே அவங்களுக்கு லாபம்தான். அடுத்ததா இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளோட நிலைப்பாடு. இப்போ வரைக்கும் இந்த நாடுகள் அமெரிக்காவோட நெருக்கமான நட்பு நாடுகளா தான் இருந்துச்சு. ஆனா சீனா ஈரானோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா சீனா இப்போ என்ன பண்ணுதுன்னா, சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளையும் தன் பக்கம் இழுக்க பாக்குது. அமெரிக்கா உங்களை காப்பாத்துவாங்களோ இல்லையோ, ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து அதிகமா எண்ணெய் வாங்குவோம், உங்க நாட்டுல பெரிய உள்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சீனா ஆசை காட்டுது. இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து சீனாவோட பிடி பலமாகிட்டு வருது. இது உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை 2026ல ஏற்படுத்த போகுது. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, சீனா எப்பவுமே மற்ற நாடுகளோட உள்நாட்டு பிரச்சனையில தலையிடாது. ஈரான்ல ஜனநாயகம் இருக்கா இல்லையா, அங்கே என்ன மதம் இருக்குங்கிறத பத்தி சீனாவுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவையெல்லாம் பிசினஸ். ஆனா அமெரிக்கா அப்படி இல்லை. அவங்க மனித உரிமைகள், ஜனநாயகம்னு சில கட்டுப்பாடுகளை வைப்பாங்க. இது பல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பிடிக்கிறதில்ல. இதனால தான் அவங்க இப்போ சீனாவை ஒரு பெட்டர் பார்ட்னரா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2025ஆம் வருஷத்துல இருந்து சீனா மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெய் சேமிப்பு நிலையங்களை உருவாக்கி வச்சிருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது அவங்க நாட்டோட வளர்ச்சியை அடுத்த 50 வருஷத்துக்கு உறுதிப்படுத்த போகுது. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், சீனா இந்த போரை ஒருபோதும் நிறுத்த விரும்பாது. போர் நடந்துகிட்டே இருந்தாதான் ஈரானுக்கு தள்ளுபடி விலையில எண்ணெய் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த எண்ணெயை சீனா ரகசியமா வாங்கிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை போர் முடிஞ்சு ஈரான் மேல இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுட்டா ஈரான் தன்னோட எண்ணெயை சர்வதேச விலைக்கு விற்க ஆரம்பிச்சிரும். அப்போ சீனாவுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதனாலதான் சீனா வெளிப்படையா அமைதி பேசினாலும் உள்நோக்கத்துல இந்த நிலைமை நீடிக்கிறது தான் அவங்களுக்கு லாபம். ஆனா இத பற்றி சிலரின் கருத்து என்னன்னா, சீனா இப்படி செய்யறது மூலமா பயங்கரவாத அமைப்புகளுக்கு மறைமுகமா நிதி உதவி செய்யறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா ஈரானுக்கு போற இந்த $30 பில்லியன் பணம் கடைசியில போர் ஆயுதங்களா தான் மாறுது. சரி, இப்போ நம்ம சில முக்கிய தரவுகளை பார்ப்போம். சீனா இந்த நிழல் கப்பல்களை எப்படி நிர்வகிக்குது?
இந்த 400 கப்பல்களும் பல சின்ன சின்ன கம்பெனிகளோட பேர்ல இருக்கும். அந்த கம்பெனிகளெல்லாம் ஹாங்காங் அல்லது மார்ஷல் தீவுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு கம்பெனி மேல அமெரிக்கா தடை விதிச்சா அடுத்த நாளே அந்த பேரை மாத்திட்டு வேற புது கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு தொடர்கதை மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதனால தான் அமெரிக்காவால கூட இந்த நெட்வொர்க்கை முழுசா அழிக்க முடியல. இன்னொரு பக்கம் சீனா தன்னோட டிஜிட்டல் யுவான் அப்படிங்கிற கரன்சியை பயன்படுத்தி இந்த வர்த்தகத்தை செய்யுது. இதனால டாலர் மூலமா நடக்கிற பரிவர்த்தனைகளை கண்காணிக்கும் அமெரிக்காவோட ஸ்விஃப்ட் சிஸ்டத்திலிருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. இதன் தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தா இது இந்தியா போன்ற நாடுகளுக்கும் ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா நம்ம நாடும் எண்ணெய்க்காக பெரும்பாலும் இறக்குமதியை தான் நம்பியிருக்கோம். ஆனா நம்மளால சீனாவை மாதிரி பகிரங்கமா தடைகளை மீறி செயல்பட முடியல. ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. சர்வதேச உறவுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். ஆனா சீனா எதை பத்தியும் கவலைப்படாம முன்னேறிட்டு போறது வருங்காலத்துல ஆசியாவோட தலைவன் யாரு அப்படிங்கிற போட்டியில சீனாவை முன்னிறுத்த வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், சீனா ஏன் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவை தேர்ந்தெடுக்குது? ஏன்னா அங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் போற இடத்துல மர்மமான முறையில ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு எண்ணெய் மாத்துறது ரொம்ப சுலபம். யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க. இப்போ மக்கள் மனசுல இருக்கிற சில கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். சீனா இப்படி செய்யறது சட்டப்படி தப்பா? சர்வதேச சட்டப்படி ஒரு நாடு விதிக்கிற தடைய இன்னொரு நாடு ஏத்துக்கணும்னு கட்டாயம் இல்ல. ஐநா சபை தடை விதிச்சா மட்டும்தான் எல்லாரும் ஏத்துக்கணும். இது அமெரிக்காவோட தனிப்பட்ட தடைங்கிறதால சீனா இதை மீறது அவங்க பார்வையில தப்பே இல்ல. அமெரிக்காவால இதை நிறுத்தவே முடியாதா? நினைச்சா நிறுத்தலாம். ஆனா அப்படி நிறுத்தினா உலக சந்தையில எண்ணெய் தட்டுப்பாடு வந்து விலை இன்னும் அதிகமாகிடும். அது அமெரிக்காவோட சொந்த பொருளாதாரத்தையே பாதிக்கும். அதனால தான் அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க. இதனால சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு? போரோட தீவிரம் இதனால அதிகமாகுது. ஏன்னா ஒரு பக்கம் பணமும் இன்னொரு பக்கம் எரிபொருளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் போர் நிக்காது. இது மறைமுகமா விலைவாசி உயர்வுக்கும் காரணமா அமையுது. முடிவா பார்த்தோம்னா 2026ஆம் ஆண்டுல ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. போர் அப்படின்னாலே அழிவுன்னு நினைச்ச காலம் போய் போருங்கிறது ஒரு பிசினஸ் வாய்ப்புன்னு சீனா நிரூபிச்சிட்டு வருது. இந்த 400 ரகசிய கப்பல்கள் வெறும் எண்ணெயை சுமந்துட்டு வரல, அமெரிக்காவோட ஆதிக்கத்தை வீழ்த்துறதுக்கான ஆயுதங்களை சுமந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். சீனா இப்போ செஞ்சிட்டு இருக்கிற இந்த சதுரங்க வேட்டை இன்னும் சில வருஷங்கள்ல உலக வரைபடத்தையே மாத்தி அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி சர்வதேச அரசியல் மர்மங்களை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.